குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷனிலிருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். சனி கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பை நாம் பார்க்கலாம். சனி என்பவன் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அவன் ஒரு மந்தன், வேகத்தை கட்டுப்படுத்துபவன், முன்னேற்றத்திற்கு கடிவாளம் போடுபவன், சோம்பேறி, எதையும் ஒரே காலத்திலே செய்ய விட மாட்டான், மந்த புத்தி உடையவன், அடுத்தவர்களுடைய புத்தியும் மந்தமாக மழுங்கல் அடித்து விடுவான். இவன் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பாவத்திலிருந்து மற்றொரு பாவத்திற்கு மாறுவான். இவன் 7.5 சனியாக, அஷ்டம சனியாக, கண்டக சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, ஜென்ம சனியாக பல விதத்திலே வந்து நம்மை பயமுறுத்துவான். பொதுவாகவே சனி என்றாலே நம்மில் பெரும்பாலோருக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு பக்தி, ஒரு மரியாதை எல்லாமே ஏற்படும் என்றாலும் பலருக்கும் பயம்தான் அதிகமாக இருக்கும். காரணம், சனி தன்னுடைய காலத்திலே ஒருவரை மிக கடுமையாக தண்டித்து விடுவான் என்ற பயம்தான் இருக்கும். ஆனால் அது உண்மை அல்ல. நாம் செய்த கர்மாக்களுக்கு ஏற்ற பலாபலன்களை மிக துல்லியமாக நியாயத்தராசிலே வைத்து கொடுக்கக்கூடியவன் இந்த சனி பகவான். நம்முடைய கர்மாக்களிலே நாம் நல்லது செய்தால் நமக்கு அவனுடைய பீரியடில் நல்லதை கொடுப்பான். நாம் தீயவை செய்திருந்தால் அவனுடைய காலகட்டத்திலே நமக்கு தீமையைத்தான் கொடுப்பான். எனவே நாமே தான் நம்முடைய தலையெழுத்தை எழுதி கொள்கிறோம். நாம் எழுதி என்ன தலையெழுத்தை, என்ன வரத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறோமோ அதைத்தான் நாம் சனியின் மூலமாக அனுபவிக்கின்றோம். சனி வந்து இம்ப்ளிமெண்ட் செய்பவன் மட்டும்தான். அவன் எதையும் நமக்காக வரவழைத்து கொடுப்பதில்லை. நாமே செய்த பலன்களுடைய, நாமே செய்த கர்மாக்களுடைய பலாபலன்களை நமக்கு உரிய நேரத்திலே சொல்லி நம்மை தண்டித்து, கண்டித்து, நேர்வழிப்படுத்தி, நம்மை நல்ல வழியில் கொண்டு வந்து வைத்து, நம்முடைய அகங்காரத்தை ஒழித்து, ஆத்திரத்தை தகர்த்து, நம்முடைய பேராசையை தவிர்த்து, நம்முடைய மனதை நல்ல வழியிலே செலுத்தக்கூடியவன் இந்த சனி பகவான். தற்பெருமை பீற்றிக் கொள்வது இவனுக்கு ஒரு நாளும் பிடிக்காது. யார் யாரெல்லாம் தற்பெருமை பீற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் தலையிலே அடித்துக்கொண்டே இருப்பான். தடியால் அல்ல, நியாய தராசு கொண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நான் பெருமை பீத்திக்கிட்டா ஒரே அடி. செலவுக்கு மேலே செலவுக்கு மேலே செலவு வந்து என்னுடைய பணம் எல்லாமே இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் என்று பெருமை பீத்தி கொண்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னுடைய அழகுக்கு ஒரு விகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். நான் நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன் என்று பீற்றிக் கொண்டால் அந்த தான தர்மத்தினாலே எந்த புண்ணியமும் நமக்கு இல்லாதபடி செய்து விடுவான். எனக்கு நிறைய சொத்து இருக்குது, இங்கே 2 வீடு இருக்குது, அங்கே 4 லேண்ட் இருக்குது, இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ஏதாவது காரணத்தினால் எல்லாவற்றையுமே நாம் இழக்கும்படி பண்ணி விடுவான். எனவே தற்பெருமை என்பது சனி பகவானுக்கு சுத்தமாக அறவே பிடிக்காத ஒரு விஷயம். யார் தற்பெருமை பேசிக்கொண்டாலும் அவர்கள் தலையிலே அடிப்பதுதான் இவனுடைய முதலாவது வேலை. நம்முடைய ஆணவத்தை அடக்கி, அகங்காரத்தை தகர்த்து, நம்மை நியாயமான வழியிலே கொண்டு சென்று நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடியவன் இவன். ஆயுள்காரகனான இவனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு தான் பிராபல்யமும் விசேஷமும் அதிகமாக இருக்கிறது. கர்மக்காரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் காலம்தான் மருந்து என்று நமக்கு ஆணித்தரமாக உணர்த்தக்கூடியவன். இந்த சனி பகவான் மற்ற கிரகங்களுடன் சேரும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இவை எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருடைய ஜாதகத்திலே இந்த சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார், யாரால் பார்க்கப்படுகிறார், இவர் யாரை பார்க்கிறார், இவர் சுபருடன் இருக்கிறாரா, அசுபருடன் இருக்கிறாரா, பாபருடன் இருக்கிறாரா, சமருடன் இருக்கிறாரா, உச்சத்தில் இருக்கிறாரா, நீச்சத்தில் இருக்கிறாரா, வக்கரத்தில் இருக்கிறாரா போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை நாம் கூற முடியும். இனி தொடர்ந்து ஒவ்வொரு கிரகமும் சனி பகவானுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சனி கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கிறார் என்பதை பற்றிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி குரு இணைவு. இந்த சனி குரு இணைவு என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவு. இந்த இணைவுள்ள ஜாதகர்கள் பெரும்பாலும் மிகவும் நல்ல முறையிலே தான் செய்யும் தொழிலிலோ உத்தியோகத்திலோ கொடி கட்டி பறப்பார்கள், நல்ல தனவான்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த இணைவு உள்ளவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இந்த ஜாதகருடைய சொற்பேச்சை கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு அடங்கி இருக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே இவர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
எங்கேயாவது சென்று வலுவில் சண்டையை வரவழைத்துக் கொண்டே இருப்பார்கள். தாய் பேச்சு, தந்தை பேச்சுக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள். அவமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படிப்பட்ட புத்திரர்களைத்தான் இவர்கள் அடைவார்கள். குரு என்பது எக்ஸ்பேன்ஷன். எப்படி ராகு வந்து தீய விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷனை கொடுக்கின்றானோ, அதேபோல் குரு என்பவன் நல்ல விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷனை, ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கக்கூடியவன். எனவே இவனை வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது கர்ம ஸ்தானத்திற்கு, தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இவர்களுடன் சேரும் பொழுது நல்ல விதமான எக்ஸ்பேன்ஷனை தான் நிச்சயமாக கொடுப்பார்கள். இருந்தாலும் தொழிலிலே ஒரு தேக்க நிலையை, ஒரு மந்த கதியை உருவாக்கக்கூடியவன் இந்த சனி பகவான். ஏனென்றால் அவனுக்கு எப்பொழுதுமே மெத்தனமாக இருக்கும் ஒரு காரகத்துவத்தை உடையவன் இல்லையா? அந்த காரணத்தினாலே தொழிலிலே, சமயத்திலே தேக்க நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவான். சுருங்கச் சொன்னால் நல்ல பேரும் புகழும் கௌரவமும் அந்தஸ்துமாக வாழக்கூடியவர்கள் இந்த ஜாதகர்கள். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.